குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஏற்கனவே நம்ம ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் பாடியில் இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில்ஸ்னால் உள்ள ஆர்கன்ஸ், தட் இஸ் ஹார்ட் ரேட், ஹார்ட், பிளட் வெசல்ஸ், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இனவிருத்தி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், கிட்னிஸ், தட் இஸ் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் திஸ் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கண்ட்ரோலிங் சென்டர் இஸ் அட் தி ஹைப்போதாலமஸ் அப்படின்னு பார்த்தோம். அதில் ரெண்டு டிவிஷன், பிரைமரிலி ரெண்டு டிவிஷன். ஒன் இஸ் சிம்பத்தட்டிக், அனதர் இஸ் பேராசிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம்னு ரெண்டு பிரிவாக இது பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஸ்டிமுலேட் பண்ணால் பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் அதை இன்ஹிபிட் பண்ணும். பேராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேட் பண்ணால் அது சிம்பத்தட்டிக் சிஸ்டம் இன்ஹிபிட் பண்ணும். ஸோ டைரக்ட் ஆப்போசிட் எஃபெக்ட் உள்ளது. ரெண்டு சேர்ந்து பாடியோடைய இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ், அன்கான்சியஸ் ஃபங்க்ஷன்ஸ், சுய கட்டுப்பாட்டோட, செல்ஃப் கண்ட்ரோலோட அதுவே தன்னை ரெகுலேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே, இந்த பாயிண்ட் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். நவ் வி வில் சி சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா, இதனுடைய நெர்வ்ஸ் எல்லாம், ஸ்பைனல் நெர்வ்ஸ் எல்லாம் ஒரிஜினேட்ஸ் இன் தி thoracic region, அதாவது ஸ்பைனல் கார்டு நெஞ்சு கூடுக்கு நேராக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது thoracic பார்ட்டு. அங்கேருந்தும் தென் லம்பார் ரீஜன், வயிற்றுக்கு நேராக பின்னாடி அந்த பகுதியிலிருந்தும் கிளம்புது. அதர் தென் கிரேனியல் நர்வ்ஸ். வேறஸ் பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் எல்லாம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி கிரேனியல் ரீஜன் ஆஃப் தி பிரெயின் அண்ட் சேக்ரல் ரீஜன், அடிவேருக்கு நேராக பின்னாடி சேக்ரல் ரீஜன் ஆஃப் தி ஸ்பைனல் கார்டு, அங்கேருந்து ஆரம்பிக்குது. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தில் திஸ் கேங்லியான், ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தில் கேங்லியான் இருக்குன்னு பார்த்தோம். அதில் சிம்பத்தட்டிக் டிவிஷனில் இருக்கக்கூடிய கேங்லியா ஒன்னொரு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. தே ஆர் லிங்க்டு அப் டு ஃபார்ம் அ செயின், ஒரு செயின் மாதிரி நீளமாக எல்லாம் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இதில். பட் பேராசிம்பத்தட்டிக்கில் திஸ் கேங்லியா இஸ் ஐசோலேட்டட், இது ஒன்றோட ஒன்றா லிங்க் பண்ணப்படலை, செயின் மாதிரி லிங்க் பண்ணப்படலை. தென் சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தில் ப்ரீ கேங்லியானிக் ஃபைபர், கேங்லியானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நர்வ் ஃபைபர் ஆக்சான் இஸ் வெரி ஷார்ட். இதனுடைய செல் பாடிஸ் எங்கே இருக்கும்? இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கும், பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்டில் இருக்கும். ஆக்சான் இஸ் வெரி ஷார்ட். அதே சமயம் இந்த கேங்லியானில் இருந்து, ஆட்டோனாமிக் கேங்லியானில் இருந்து எஃபெக்டார் ஆர்கனுக்கு, ஹார்ட்டுக்கோ, லங்ஸுக்கோ, லிவருக்கோ எங்கே போகுதோ அந்த நியூரானோட ஆக்சான் தே ஆர் வெரி லாங். இங்கே பேராசிம்பத்தட்டிக்கில் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக ப்ரீ கேங்லியானிக் ஃபைபர்ஸ் ஆர் லாங், போஸ்ட் கேங்லியானிக் ஃபைபர்ஸ் ஆர் ஷார்ட். என்னோட மீனிங் என்னென்னா, திஸ் போஸ்ட் கேங்லியான் இஸ் நியர் தி எஃபெக்டார் ஆர்கன், எஃபெக்டார் ஆர்கனுக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கே திஸ் கேங்லியான் இஸ் நியர் தி, வெரி நியர் டு ஸ்பைனல் கார்ட். ஓகே, செக்ரேஷன் பார்த்தீங்கன்னா, நார் அட்ரினலின் இஸ் ப்ரொடியூஸ்ட் அட் தி terminal end of post ganglionic fiber at the effector organ. effector organ பக்கத்தில் கூடிய போஸ்ட் கேங்லியானுடைய நியூரான், கேங்லியானுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆக்சானுடைய எண்டு எஃபெக்டார் ஆர்கன்ஸில் போய் முடிகிற இடத்துல இட் செக்ரேட்ஸ் நார் அட்ரினலின். ஸோ திஸ் இஸ் கால் அட்ரிஜெனரிக். அட்ரினர்ஜிக்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இது எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ஸ்பீடப் பண்ணும், ஹை ரேட்டில் ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். ஓகே, வேறஸ் ஹியர்
இன் தி மெயின். அப்போ எல்லாமே ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படி பாயிண்ட் கிடையாது. ஓவராலாக திஸ் கிவ்ஸ் அ ஸ்டிமுலேட்டிங் எஃபெக்ட். Here acetylcholine is produced at the terminal end of the postganglionic fiber at the effector organ. Hence the system is called cholinergic. Cholinergic அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. ஓகே, மோஸ்ட்லி இன்ஹிபிட்டரி, மோஸ்ட்லி எல்லாமே அர்த்தம் எடுத்துக்கூடாது. ஓகே, இன் தி மெயின். திஸ் இஸ் sympathetic neural system is active during stressful conditions, preparing the body to face them. ஒரு சிக்கலான சூழ்நிலைமை வரும்போது நம்ம உடம்பை தாக்கு பிடிக்கிறதுக்காக இது ரொம்ப ஆக்டிவாக மாறும். அதுக்கு அர்த்தம் சிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம் மீதி நேரத்தில் இன்ஆக்டிவாக இருக்கும் அப்படி கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ். பட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன் வரும்போது இட் பிகம்ஸ் மோர் ஆக்டிவ். ஓகே, இது this is active during relaxing time, restoring normal activity after a stress. ஸ்ட்ரெஸ் முடிஞ்ச பின்னாடி உதாரணமாக ரொம்ப தூரம் ஓடி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் நிற்கிறோம், then it becomes active, then inhibits many things and brings to normal condition. ஓகே, அதனால் ஓவரால் எஃபெக்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நாட் ஆல், ஓவரால் எஃபெக்ட் இஸ் எக்ஸைட்டேட்டரி and stimulating. Here overall effect is inhibitory parasympathetic. ஸோ இந்த சிஸ்டம் பேர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷனில் ஒர்க் பண்ணுறதுனாலையும் எக்ஸைட்டேட்டரி அண்ட் ஸ்டிமுலேட்டிங்காக இருக்கிறதுனாலையும் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான இது வர்றதுனால அட்ரினல் ப்ரொடக்ஷனுக்கு மெயின் ரீசனாக இருக்கிறதுனால இட் இஸ் கன்சிடர்ஸ் அ ஃபைட் ஆர் ஃப்ளைட் சிஸ்டம். அதாவது ஒன்று சண்டை போடணும் இல்லை ஓடிடணும், அல்லது ஃப்ரைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த பேராசிம்பத்திக் சிஸ்டத்துக்கு பேர் ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் சிஸ்டம். இது எல்லாத்தையும் இனிபிட் பண்ணி பாடி சிஸ்டத்தை நார்மல் கொண்டு வருது ஆஃப்டர் தி ஸ்ட்ரெஸ். ஸோ இட் இஸ் கால்டு ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் சிஸ்டம் அல்லது ஃபீட் அண்ட் ப்ரீட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இதையும் பேர் சொல்கிறாங்க. ஓகே, இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸை பார்த்தீங்கன்னா ஹியர் இஸ் பேராசிம்பத்தட்டிக், ஹியர் இஸ் சிம்பத்தட்டிக். ஒவ்வொரு ஸ்மூத் மசில் ஆர்கன்லேயும் சிம்பத்தட்டிக் எஃபெக்ட் என்ன, பேராசிம்பத்தட்டிக் எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இங்கே ஐயில் பீப்புளை சிம்பத்தட்டிக் சிஸ்டம் இட் டைலேட்ஸ், பேராசிம்பத்தட்டிக் என்ன செய்யுது, இட் கன்ஸ்ட்ரிக்ட்ஸ், ஜஸ்ட் ஆப்போசிட். அதே மாதிரி இங்கே சிம்பத்தட்டிக் சலைவரி கிளான்ஸை இனிபிட்ஸ் சலைவேஷன், என்ன செய்யுது, உமிழ்நீர் சுரக்கிறத குறைக்குது. இங்கே பேராசிம்பத்தட்டிக் என்ன செய்யுது, ஸ்டிமுலேட்ஸ். ரெண்டு ஆப்போசிட்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஹார்ட் ரேட் பேராசிம்பத்தட்டிக்கில் ஸ்லோ டவுன் பண்ணுது, சிம்பத்தட்டிக்கில் கூட்டி விடுது. அதே மாதிரி லங்ஸில் சிம்பத்தட்டிக் சிஸ்டம் பிராங்கஸை நல்லா விரிஞ்சு நிறைய ஏர் உள்ளே போகிறதுக்கு வழி உண்டாக்குது. இங்கே லங்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷனை உருவாக்குது ஃபார் ரெஸ்ட். ஓகே, then stomach sympathetic it inhibits the digestion is stimulate பண்ணல, it inhibits. But whereas parasympathetic it stimulates the digestion. And parasympathetic liverல என்ன செய்யுதுன்னா stimulates the bile release, digestion stimulate பண்ணுது, bile release-யும் stimulate பண்ணுது. இங்கே லிவரில் ஸ்டிமுலேட்ஸ் குளுக்கோஸ் ரிலீஸ், ஏன்னா டைஜஷன் முடிச்சு குளுக்கோஸ் நிறைய ரிசர்வ் வந்துருச்சிங்க. ஸோ இட் ஸ்டிமுலேட்ஸ் தி ரிலீஸ் ஆஃப் தி குளுக்கோஸ் ஃப்ரம் தி லிவர். ஓகே, இந்த கிட்னி சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தில் இட் ஸ்டிமுலேட்ஸ் எபினெஃப்ரின் அண்ட் நார் எபினெஃப்ரின், தட் இஸ் அட்ரினலின், நார் அட்ரினலின், ரெண்டையுமே இது கண்ட்ரோல் பண்ணுது. இன்ட்ரெஸ்டைனை பொறுத்த மட்டும் parasympathetic system stimulates the peristalsis and secretion. ஸோ டைஜஷனை ஸ்டிமுலேட் பண்ணும்போது இன்டெஸ்டினல் மூமெண்ட் எல்லாத்தையும் இது கூட்டி விடுது, இன்டெஸ்டினல் ஜூஸ் செக்ரேஷனையும் இது கூட்டி விடுது. இங்கே சிம்பத்தட்டிக்கில் இட் இனிபிட்ஸ் தி பெரிஸ்டால்சிஸ் அண்ட் செக்ரேஷன், ஏன்னா இது டைஜஷனை இது இனிபிட்ஸ் தி டைஜஷன், அதே மாதிரி இன்டெஸ்டின்லேயும் அந்த வேலையை கொடுக்குது. பிளாடரில் சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ரிலாக்ஸஸ் தி பிளாடர், வேரஸ் இது
பேராசிம்பத்தட்டிக்கில் இட் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் தி பிளாடர். ஸோ ஸ்மூத் மசில் ஆர்கன்ஸ் எல்லாத்துலேயும் ஒன்று சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக்கும் ஆப்போசிட்டாக வேலையை செய்யுது. ஒன்று. ரெண்டாவது, இந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கேங்லியான், ஆட்டோனாமஸ் கேங்லியான் ஆர் லிங்க்டு டுகெதர். அப்படியே ஒரு செயின் மாதிரி லிங்க், செயின் ஆஃப் சிம்பத்தட்டிக் கேங்லியா இஸ் லிங்க் டுகெதர். ஓகே, இது ஒரு சிம்பத்தட்டிக்கில் ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர். பட் வேறு பேராசிம்பத்தட்டிக்கில் கேங்லியான் இஸ் நியரர் டு தி ஆர்கன், இட் இஸ் நாட் லிங்க்ட் ஒன் டு ஒன். ஓகே, தென் கம்ஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், நர்வ் எண்டிங்ஸில் ரிலீஸ் ஆகுது. அதில் சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தில் எஃபெக்டார் ஆர்கன் இங்கே இருக்குது, ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. இட் இஸ் ஃப்ரம் தி சிஎன்எஸ், பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்ட். இது கேங்லியான். திஸ் இஸ் ப்ரீ கேங்லியானிக் நியூரான். இதனுடைய செல் பாடி இஸ் தேர் இன் தி சிஎன்எஸ். திஸ் இஸ் தி ஆக்சான். இங்கே இட் செக்ரீட்ஸ் அசிட்டைல் கோலின் and it is stimulation in action. ஓகே, இது போஸ்ட் கேங்லியானிக், இந்த கேங்லியானுக்கு அடுத்து இருக்கக்கூடிய போஸ்ட் கேங்லியானிக் நியூரான் அட் தி எஃபெக்டார் ஆர்கன் இட் செக்ரேட்ஸ் நார்எபினெஃப்ரின், that is acetylcholine. It may be stimulative or inhibitory. Okay, so here all preganglionic nerve endings release acetylcholine and are excitatory. இங்கே sympathetic postganglionic produces norepinephrine and are excitatory or inhibitory. இங்கே parasympatheticல this ganglion is autonomous ganglion is near the effector organ and ganglionic முன்னாடி இருக்கக்கூடிய நியூரான் இஸ் வெரி லாங். ஸோ இதனுடைய செல் பாடி, இது நியூரானுடைய செல் பாடி இஸ் தேர் இன் தி பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்ட். வேறஸ் இந்த கேங்லியானுக்கு அடுத்து இருக்கக்கூடிய போஸ்ட் கேங்லியானிக் நியூரான் இஸ் வெரி ஷார்ட். ஓகே, இதுவும் இந்த கேங்லியானுக்கு வந்த உடனே ப்ரீ கேங்லியானிக் நர்வ் எண்டிங் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எதை ரிலீஸ் பண்ணது? அசிடைல்கோலின். இட் இஸ் ஆல்சோ ஸ்டிமுலேட்டரி இன் ஆக்ஷன். வேரஸ் போஸ்ட் கேங்லியானிலிருந்து வரக்கூடிய நியூரான் நர்வ் எண்டிங்கில் எஃபெக்டார் ஆர்கனில் போய் அது ரிலீஸ் பண்ணக்கூடிய அசிடைல்கோலின் மேபி ஸ்டிமுலேட்டரி ஆர் இன்ஹிபிட்டரி. ஓகே, ஸோ என்ன புரிஞ்சுக்கணும்னா, it depends on the receptors present in the effector organs. அதான் என்னுடைய real point. Okay, so with this we close this sympathetic and parasympathetic divisions of the autonomic nervous system, which is part of the peripheral nervous system. Okay, thank you students, we'll meet again. Thank you.